ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரோகம் மூமெண்ட் பார்ட் 2. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம துரோகம் மூமெண்ட் பார்ட் 2 தான் பண்ண போகிறோம். நல்லா இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருப்பேன், அதையும் பாருங்கள் லாஸ்ட்டாக. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேங்க, ஈஸ்வரம் சார் வந்து போச்சு. ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், வந்து போச்சு. என்னதான் சொன்னோம், என்னன்னு உங்களுக்கு தெரியல. வரைஞ்சி மணி ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்தேன் கைஸ். ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேர்டு இது துரோகம் மூமெண்ட் பார்ட் 3 போடுவேன். ஓகேங்களா? இங்கே இருங்க, இந்த மீன்லாம் எடுத்துகிட்டு போடுவேன். இப்போ வரவங்க நாளைக்கு போட்டுருவேன் கை, கன்ஃபார்மாக போட்டுருவேன். நான் மாதிரி அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டேன், கரெக்டாக போட்டுருவேன். ஏன்னா பிஸியில் இருந்தாலும் அதனால தான் செகண்ட் எபிசோட் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். அதனால் இந்த துரோகம் மூமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன வீடியோ கண்டென்ட் எடுக்கிறேன்னு நான் பாட்டு போடுறேன் கைஸ். ஓகேங்களா? பார்க்கலாம். இந்த பார்த்திங்கன்னா ஆர்ஜருக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் துரோகம் மூமெண்ட் வெடப்ப பண்ணுவார். நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். அவர் சேனலுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஆர்ஜருக்கு வெடப்ப பண்ணுவார் கைஸ். அவரே துரோகம் மூமெண்ட்டில் கிங்குன்னே சொல்லலாம். ஏன்னா நல்லா பண்ணுவார் அவரே. எனக்கு கூட விளக்கம் என்னதுன்னு அவருக்கு மட்டும் எப்படி தான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு தெரியல கைஸ். நீங்கள் எம்பி வெடி கச்சிச்சு அப்படியே சொல்லிட்டு அவன் போங்க கைஸ். வந்து என்னை போட்டு தேடிட்டான், வெறியாயிருச்சு. பின்ன எனக்கு இங்கே இருந்துட்டிங்கன்னா வந்துட்டு இருப்பேன்னா எனக்கு ஒழுங்காக எடிட்டு பண்ண தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் துரோகம் மூமெண்ட் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் இப்படி திருப்பி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு திருப்பி வச்சுருப்பேன். அதனால் மன்னிச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் எனக்கு கரெக்டாக எடிட் பண்ண தெரியாதா? இந்த வீடியோவில் கரெக்டாக பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா? ஏகே இருக்கும், அதாவது ஏகே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே எடுத்து என்ன சொன்னால் உங்களுக்கே தெரியும். நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். நான் இவன் தாங்க சின்ன போட்டு தெரியும். இந்த குழுவில் வேறு தெரிய மிஸ்ட் பண்ணிட்டேன், நல்லாவே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் என் தங்கச்சி வேறு இங்கே கத்திக்கிட்டு இருக்கா கைஸ். வெறியாக ஏன்னா ரீஃபைனரியில் இறங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ரீஃபைனரி அங்கேயும் நிறைய எனிமீஸ் இருப்பான் சொல்லிட்டு இந்த வீட்டில் இறங்கி எம்பி வெடி கச்சிடும். அந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு தெரியும், விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த குளுவாலே கையில் எடுக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க அது கையில் எடுத்துகிட்டு ஓடும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் கிரெனேடு அந்த மாதிரிலாம் அந்த ட்ரிக் கிரெனேடில் அந்த ட்ரிக்கு பண்ணுவேன். அதை பாருங்க சரிங்க. அது லாஸ்ட்டாக தான் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் பண்ண நினச்சா பார்த்தா என்கிட்ட கிரெனேடு இருந்துச்சு, ஆனால் பண்ண வச்சே லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இருக்கும் இன்றைக்கி. சரிங்களா? சரி சரி. அதுக்கப்புறம் நம்ம இந்த கேமில் நம்ம எத்தனை வருஷமாக ஆடுறோன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லிக்கிட்டா நான் இந்த கேம் 4 வருஷமாக ஆடுறேன். ஓகேங்களா? இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி ஃபடி கிடச்சிருங்க. இங்கே நின்றுப்பாங்க, நம்பிக்கை இல்லை. இங்கே நின்றுருப்பேன், உள்ள போட்டு தள்ளிடுவேன். உங்கள் கையில் ஏம்பி எடுத்துட்டு போட்டு தள்ளிடுவேன். போட பாட்டு இங்கே போட்டு தள்ளிட்டு சீக்கிரம் போடலான்னு சொல்லிட்டு போடுவானே என்னன்னு தெரியல. இங்கே லூட் எடுப்பேன். நல்லா லூட் வச்சுருக்கோங்க கைஸ். பைத்தியக்காரன் எல்லா லூட்டையும் நல்லா பொறுக்கிட்டு பார்த்தா எக்ஸாமிட் இருக்கும். எடுக்கணும் பார்த்தா பின்னும் அடிந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டான். நல்லா போட்டு தள்ளுறீங்க அப்படின்னு பார்த்தா கிரெனேடு போட்டாங்க கைஸ். திடீர்னு ஆண்டா கிரெனேடெலாம் வீசுவீங்க இந்தா வழி இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளி இவன் போட்டு தள்ளனா போட்டு தள்ளிட்டானா அவன் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் பார்த்து இன்னும் ஜெயிலுக்கு இது இருப்பாங்க. அவன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் உனக்கு காட்டுறேன். அவன் தான் கைஸ் என்னை ட்ராமன் உஷாராயிட்டான் கைஸ். கையில் கன் எடுத்துன்னு நீ போட்டு தள்ளிட்டான். இங்கே வருங்க தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது இன்சைடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சா அவன் தான் கைஸ். அவன் தான் கைஸ் என்னை போட்டு தரலாம். நான் இங்கே சீக்கிரமாக போட்டு போய் வந்துட்டேன்.
சரி போடலான்னு சொல்லிட்டு போடணும்னு சொன்னேன். வேணாம் அப்போ தான் தேவைப்படும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லீலாவா அதனால் தெரியல பேர் என்னமோ வச்சுருக்கானு. ஸோ நெக்ஸ்ட் மேப்பி இன்றைக்கி வந்து வாஷிங் ஜிம்மில் இறங்கி ட்ராமான படம் பார்த்தா அவன் உஷாரை என்னையை போட்டு தேடிட்டான். எனக்கு வெறியாச்சு எனக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் அவ்வளோக்கா கொஞ்சம் தான் ட்ராமெண்ட் போட்டிருப்பேன். உங்களுக்கு என்ன பண்ணுறது சரிங்களா. மறக்காமல் ஆர்ஜே ராக்கு ப்ரோ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எடுப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டில் இறங்கி பைசன் எடுக்குமான்னு நினைக்கிறேன். பைசன் எடுப்பேன். பைசன் இங்கே எடுங்கன்னா சரி அப்படியே ஓடி போய்ட்டு பைசன் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பைசன் எடுத்துகிட்டு அப்படி இங்கே வந்தோன்னே இந்த ஹெல்மெட்லாம் இருக்கும் எடுத்துட்டேன். அப்படின்னு எல்லாத்தையும் பொறிக்கிட்டு அப்படி டட்டு போட்டு ஓடி வந்துட்டேன். தங்கச்சி வேறு என்னமோ பார்த்துட்ருக்கேன். ஓடும் அம்மா இப்போ வேலை பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ கம்மி பண்ணிட்டு சவுண்டு கம்மி பண்ணிடுச்சு. அதான் சவுண்டு கம்மி பண்ணிச்சு. இவன் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கினான். இவன் எப்படி உஷாராகணும் தெரியல கைஸ். வாங்க அடிக்கிங்க கையில் ட்ரகான்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நான் வந்து அடிச்சு போட்டுருவான்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி அப்படியே அங்கே வந்து எமௌண்ட் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன நானே சொட்டு தரேன் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மெடிக்கெல்லாம் கொடுப்பேன். அப்படியே எந்த மெடிக்கெட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கெட் கொடுத்துட்டோமா. சரி அப்படியே ஓரமாக போய் எமௌண்ட் போடலான்னு சொல்லிட்டு ஓரமாக போவேன் கைஸ். எப்படி என்ன நின்ட்டான் என்ன ஸ்டக்காக நின்ட்டான். ஏன்டா இப்படி நின்ட்டான்னு சொல்லிட்டு இங்கே போய் எமௌண்ட் போடுவாங்க. சீக்கிரம் அமௌண்ட்டு மாட்டிக்கு நான்டா வழியாட்டுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். இந்த முறையில் ஓடுவாங்க போட்டு திருவோம் பாருங்க. ஏன் எது ஏறிச்சுனாக்க ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு விடும். என்ன பண்ணுறது கண்டக்ட்னு எடுத்து போட்டு தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் ஆகும். கண்டுக்காதீங்க. அந்த வீடியோ முடியறதுல வந்து போய் அடிச்சிருப்போம். ஏன்னா நம்ம அடிக்க வந்துட்டானுவோம். அதனால் ட்ராமன் பண்ணாமல் போட்டு தட்டிட்டு போய் அடிச்சிட்டேன். சரிங்களா. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சவுண்டெல்லாம் கேட்கும். இந்த தங்கச்சியோட சவுண்டு கண்டுக்காதீங்க. வீடியோ மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன கண்டை கிடைக்கும் இது ஸ்கேனில் வச்சுட்டு என்னன்னா டிவிடி தரணும். என்ன கண்ணு பைசன் அடிச்சுட்டு பைசன் மறுபடியும் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போகும்போது சம்பவம் நடக்கும். எனக்கு ஒன்றுங்க தெரியல. எவ்வளோ நீ போட்டு தர வந்துருப்பாங்க. நீ சுட்டெல்லாம் கழிவுவாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு எப்படி இங்கே வந்தானா இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து எத்திப்பட்டி வந்தா அந்த பிள்ளை இங்கே இருக்கு. நான் தான் அதோட என் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகே கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வீடியோ பாருங்கள். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கைஸ் ஏன்னா எங்கள் எனிமி வருவோன்னு நினைக்கிறேன். எனக்கு உலகத்தில் சும்மா நடந்தது போட்டு தெரியிட்டாங்க. பார்த்தீங்களா போட்டு தெரியிட்டேன். அந்த புல்லை தான் போட்டு கிழிச்சு இன்னும் 14 மைனஸ் என்ன பண்ணுறது. சரி இந்த மேட்ச் பருமூட இந்த மேட்ச் தான் போய் அடிப்போன்னு நிற்கிறேன். பார்க்கலாம். இல்லைங்களா பாருங்கள் நல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நான் 44 பெருசு என்னமோ தெரியல ஒன்றும் பார்க்கல. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் ப்ரோப்ளைஸ் இருக்கணும். ப்ரோப்ளைஸும் ஓல்டா இந்த நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கேரை என் ஃப்ரெண்டை எனக்கு போட்டு தெரியல பாவன். ஏன்னா நான் நிறைய லூட் அந்த சூப்பர் இன்னேர் கொடுக்கலான்னு வரும்போது தெரியாமல் 6 நேர் போட்டாச்சு. சூப்பர் மெடிக்கல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சூப்பர் மெடி கொடுக்குற கேப்பில் போட்டு தள்ளி சிரிக்கிறோம் அப்படின்னு மனசே கேட்கல. என்ன பண்ணுறது கண்டர்னு இங்கே ஃப்ரெண்ட் ஆகிட்ருப்போம். ஆனால் இவனுங்க என் கண்ணெலாம் மாட்டேன். அந்த தொப்பி போட்டுருந்தான் பார்த்தீங்களா அந்த இது
ஒன் பீஸ் அனிமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு லுஃபி தெரியுமில்ல, அவனோட ஹேட்டு மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்கும். அது போட்டுருந்தான் அவன் தான் வச்சுக்கணும். கிளாக்டரில் இறங்குவானா கரெக்டாக அவன் தானே ஃப்ரெண்ட் ஆகுவான் அப்படின்னா அவனுக்கு தான் தொடங்கணும்னு தோணுது. நம்ம மனசே கேட்கல தெரியும். நல்லா நம்பணும். அங்கேருந்து ஒரு இனிமேல் அடித்தான். நாங்கள் 2 பேரும் ஒழிஞ்சிக்கிட்டோம். அவனை போட்டு தரும்போது தான் மாறி ஆயிடுச்சு எனக்கு தெரியுமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எம்டன்னு ஓட. சரி அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கிட்டேன். எனக்கு கிளாக்டரில் ஒன்றும் இறங்கலான்னு பார்த்தா தெரியும் எத்தனை பேர் இறங்கியிருக்காங்க மேப்பில் பாருங்கள். அப்புறம் இங்கே இறங்கி நம்மளாம் ஒரு கன்னாச்சும் இருக்கான்னு பாருங்க. 2 வீடை சொல்லணும். கன்று கூட இல்லை, ஒரு கன்று கூட இல்லை இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே சரி ஞானமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அக்கண்டே வரீங்க பார்த்துக்கோங்க. எத்தனை சொல்கிறேன் ஏன் பைத்தியம்னு கேட்பேன். இல்லை பின்னாடி கிடச்சிச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியே கிளாக்டர் மேலே போய் என்ன ட்ரா மோன் போடலான்னு சொல்லிட்டு மேலே போகும்போது தான் கொஞ்சம் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் நான் பார்க்குறேன். தாம்சன் எடுத்துட்டேன்னா தாம்சனே போட தருவேன். இல்லை எஸ்கேஸ்ன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஒழுங்காக தெரியல. போட்டு தள்ளிடுவேன். அப்படி இறங்கி இப்படி போனோன்னா காரணம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோப்ரா குளூவல் போட்டு தான் சண்டான கவரை பார்த்தீங்கன்னா பொடி வந்தவொடனே இங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டா. மேலே எனிமி சரிங்களா. அப்போ தான் தெரியுது அவனை போட்டு தரலாமா. வீட்டு மேலே போய் அவனை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடணும். இன்னும் இங்கேருந்து இங்கே இது இருந்துச்சு காயின் இருந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவனை போட்டு தள்ளிடணும். என்ன பண்ணுறது கண்டக்ட் இருந்தால் போட்டு தான் அவனுக்கு யாராவது பார்த்தீங்களா இந்த லுஃபி மண்டே இவனை போட்டு தள்ளிட்டானுங்களா. ஏன்டா அவனை இப்படி போட்டு தள்ளினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு மாட்டி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இன்னும் எஸ்கேஸை திட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேஸை திட்டிட்டேன். நீங்கள் பாம்பெல்லாம் வீசுவாங்க எல்லாம் மாட்டலைவேன். பட் இப்போ இங்கே வருவாங்க மாட்டுவாங்க சொத்தேன். பார்த்தீங்களா 97% பாம்பில். சரி எப்படி வானாம் அவனே சண்டை சொல்லிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா அவனே இறங்குறான். சரிங்க சரி அப்படியே ஒரு டட்டுஷை போட்டு போகலாமா போது இவன் லூட்டு எப்படி இப்படின்னு நெக்ஸ்ட்டே கிடந்தேன். அதான் நான் தான் எதுக்கு குளோல் போட்டேன்னு தெரில. இவன் வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் போட்டு. அதனால் நான் நல்லா மெடிக்கி சுற்றிட்டு இப்போவே போட்டு தரலாமான்னு நினச்சேன். பாவம் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு தள்ளிட்டான் சொல்லி வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாத கேப்பில் போட்டு தள்ளிடுவேன். பாருங்க அவன் டக்குன்னு காணாமல் போயிடுவான். எங்கடா போனான் அவன் அப்படின்னு பார்த்தா காணோம். லாஸ்ட்டில் வீட்டு மேலே இருப்பாங்க. தேடிட்டே கிடப்பேன் கூட அவனை காணோம் தேடிட்டு சரி மேலே போய் பார்க்கலாம். மேலே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டட்டிஷோ போட்டு போவான்னு நினைக்கிறேன். போயிட்டு இங்கே எங்கேயோ இருக்கானா பார்த்தா இங்கேயும் காணோம் அவனை. என்ன பண்ணுறது சரி என்னால் மேலே போயிட்டேன். சரி இங்கே போய் இங்கே இருப்பாங்க அவன் ஏன்னா இங்கே இருக்கான். வேற போட்டு தள்ளுவாங்க. சரி மனசே கேட்கல தெரியுமா. பாவங்க சரி வேணாம் அவங்களும் லாஸ்ட் வரைக்கும் இருந்தான். ஆனால் சேர்க்க மட்டும்லாம் போட்டு தெரியும். நான் லைக் காட்டுறேன்னு இதெல்லாம் எந்த மஜில் போட்டான். தாங்க சார் தெரியாமல் சிரிக்க மட்டும் போட்டேன். அதனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. என்ன கண்டக்ட் நடந்து என்ன போட்டாங்களே அதான் தோணுச்சுன்னு போட்டேன். என்ன இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு நடு அழாக்கு அந்த ஃபேக்ட்ரி டேங்க் மேலே உட்காந்துட்டு அடிச்சுட்டுருக்காங்க இல்லைங்களா. இன்னும் எங்களுக்கு வந்து 8 நாள் என்ன ஸ்கூல்னு நினைக்கிறேன். 7 நாள் என்னமோ ஸ்கூலுக்கார போனேன். அப்புறம் கண்டக்ட் போட முடியாது. நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன் போட முடிஞ்சுன்னா போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸு கூடயே இருப்பாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போடுறேன்னாங்க போட்டால் வளர்ப்பல. என் தங்கச்சேர அவன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அழாக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அழாக்க வேண்டிய இருந்துருவான் தெரியாமல் கட்டு கொடுத்துட்டேன். சரி அதனால் மறுபடியும் ரிட்டைன் போட்டு நீ அழாக்கு வேணும் பைக்கிட்டு கார் எடுத்துகிட்டு போகிற ஆரம்பிச்சா வெறியாகிட்டு நானும் சொல்லிட்டு எப்படியே போயிட்டு போகும்போது கார் கொளுத்திடுச்சு. அதான் எப்படி நின்றோம் நம்ம டேங்க்கு வந்து அடிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. போட்டு டேங்க் மேலே ஏறலான்னு தெரியல. சரி
அதா நீங்கள் க்ளூவால் போட்டு எப்படியெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகுவேன். நீங்கள் பின்னாடி க்ளூவால் போடுங்கன்னா சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி க்ளூவால் போட்டு சரி வெளியே போய் ஃப்ரெண்டு பிடிக்கலாமா வேணாமான்ட்டுன்னா ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணே எறியல போல் நான் மட்டும் இப்படி இப்படின்னு ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா பார்த்தா அவங்க பெட்டி கிடக்குது, அவன் செத்தே போயிட்டாங்க, போட்டு தள்ளிட்டானுங்க. இல்லைங்களா பார்த்துக்கோங்க. இப்படி மட்டோனா பார்த்தா அவனை காணோம், பெட்டி முடிதான் இருக்குது. சரி அப்படியே கொஞ்சம் ரூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுனால ரூட் எடுத்துகிட்டு இம்பி பெட்டி இருக்குமா அது எப்படி எடுத்துகிட்டு போகலாம் எல்லாம் வச்சுட்டு இருந்துச்சு. அப்படியே அதை எடுத்துகிட்டு ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் போவேன். எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பீக்கு போகிற வழியில் 3 பேர் சண்டை போட்டு காணும். நான் லாபியில் காட்டின ஒருத்தடே கைஸ் கேவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்கன்னு அந்த கே தான் கைஸ் மாட்டுவோம். அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளி எடுத்து இது அவன் அடிச்சிடுவோம். கேம் நினச்சே கேட்கலாம். எனக்கு சொன்னால் 6 இன்னிலே கொடுக்கும்போது தெரியும் 6 இன்னிலே கொடுத்துட்டேன்னு தெரியாமல் 6 இன்னிலே கொடுத்துட்டேன். மறுபடியும் 6 இன்னி எடுத்துகிட்டு சூப்பர் மீடியம் அவனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் போட்டு தள்ளிக்கிட்டேன். நான் பண்ணுறது போட்டு தள்ளி தான் அவனை கண்டினியூ இருந்தால் போட்டு தள்ளி அவனுன்னு சொல்லிட்டு எப்படி வந்தா 3 சண்டை போட்டு தானோ என் ஒருத்தனையும் சிட்ராங்க மோன் போட்டு அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணா இப்படி போட்டு இப்படி தள்ளிகிட்டே கிடப்பேன். வாங்கடா பார்த்தா 3 சண்டை போட்டு கே வந்து எவ்வளோ நின்றுட்டு இருந்தானோ ஒட்டிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 2 ஹெச்பி தப்பிச்சேன் தெரியுமா, ஒல்ட்டிருச்சு தெரியாமல் எங்கேயும் தொட ஆரம்பிச்சிட்டோம். ஒல்ட்டிருச்சு 2 ஹெச்பி தப்பிச்சிட்டாங்க. ஹெச்பி அதனால் அந்த இபியும் இல்லையா ஒன்றும் இல்லை, அதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னமோ வீசுவேன் அதெல்லாம் இதுங்கண்ணா இப்போ வந்து இதில் வீசுனா அங்கே திருப்பாமல் கைஸ் அவனை போட்டு தள்ளிடுவேன். அதனால் விட்டுறேன். அப்புறம் இங்கே தேவை கேன்னு நினைக்கிறாங்க கண்ணு தெரிய மாட்டேன் எனக்கு. கே இங்கே வந்துட்டாங்க கைஸ். கே இல்லை அது யாரும் வேணும் நினச்சேன் நான் வந்தேன் கைஸ். இன்னும் இதான் கே ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே வரும்போது மெடிக்கிட்டு சுற்ற மாட்டேன் அப்படியே வருவேன். ஃப்ரெண்ட் ஆயாச்சு. அப்படியே இவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன்கிட்ட க்ராஸ் எக்ஸ் அடிச்சு வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அது லூட்டில் அடிச்சுட்டு இதெல்லாம் இருந்தா இப்படி பார்த்திங்கன்னா இங்கே லூட் எடுத்துகிட்டு போனேன். அப்போ ஓடுதெல்லாம் பார்த்தா நான் வந்துட்டே கிடக்குறான். சரி அதுக்காக விட்டு எனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நான் மழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கோப் போகிற மாதிரி ஸ்கோப் போட்டு கிடப்பேன். அதுக்காக நான் அவன்ட்டுக்கு ஜோன்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்டா ஜோன்குள்ளே ஓடுற அப்படின்னு இங்கே போட்டு மறுபடியும் எடுத்து ஜோன்குள்ளே போய் கால் எடுத்துகிட்டு வராங்க சிவனை தெரியுமா. சரி அப்படியே எடுத்து குத்தி கணிச்சிட்டு இருப்பானா வந்து எடுப்பான். அந்த நேரத்தில் போட்டு தெரியுங்க சார் பாவங்க சார் போட்டு தள்ளிடுவேன். ஆனால் இன்னும் போட்டுறோம். அதுக்கான சரி போட்டு தள்ளிக்கிட்டே முடிஞ்சு பார்த்தா எமௌண்ட் போடுவாங்க வந்துட்ட பாவங்க சார் அவனுக்கு தெரியாமல் போட்டு தள்ளிட்டேன். அந்த க்ரோஸ் எக்ஸ் இருந்துச்சு அப்படியே அதே போட்டு அதை எடுத்துகிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு ஜூஸில் குடிச்சிட்டு போவேன். பார்த்தீங்கன்னா பாவங்க சந்தைக்கே சே அவன் வாட்டுக்கு வந்தான் அவனோட போயிட்டான். கண்டிப்பாக மைனஸ் ஷேர் பண்ணதில்ல. ஆனால் ஒரு கில் அடித்தான் அவன் பார்த்தீங்கன்னா என் முன்னே வச்சு நடிச்சிடல அவன் தான் என்னை காப்பாற்றி விட்டான். சரினால மாடி இப்போ பீக்குள்ளே போயிட்டு எவனா சட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது சபையில் ஒன்று சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு ட்ரீக்கு கத்துறேன்னு சொல்லிட்டு அது இப்போ தான் பண்ணுவேன் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா அது கிரனேட் எடுத்துட்டு டக்குன்னு கிரனேட் எடுத்து டக்குன்னு இந்த ஃபயர் பட்டன் தரணும் சரிங்களா. நம்ம ட்ராவ் பண்ணுற ஃபயர் பட்டன் தரணும் ஓகேங்களா. லெஃப்ட் ஃபயர் பட்டன் சொல்கிறதையும் ரைட் ஃபயர் பட்டன் தொடங்க ஓகேங்களா. இப்படி வந்துட்டு எப்படியே பார்த்துட்டு இருப்போனா ரெண்டு எங்கே பண்ணுவாங்க இந்த ட்ரிக்கி இப்போ பாருங்க. இங்கே ஃபஸ்ட்டு இது என் ஃப்ரெண்டு வந்துட்டான் வரேன்னு சொல்லுவேன் சரிங்களா. பார்த்தீங்களா இந்த ட்ரிக்கி பார்த்தீங்கள என் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான். ஆதில் ஹாய் சொல்கிறா ஹாய். பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு தான் இது ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு இப்படி தொட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓல்டு ஃப்ரீ ஃபயர்லேருந்து எப்படி குளம் எடுத்துகிட்டு வரணும் அந்த ட்ரிக்கி அதிகங்களா எப்படி இடப்பக்கா. சரி இப்படி வரும்போது இப்படி வந்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆய் சொல்லிட்டு பாருங்கள் ஓகேங்களா.
பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இங்கே ஒருத்த மான்செட் இருக்குல்ல வரன்ட்ருப்பானா ஊக்கம் அவங்க பாட்டு பையன் அவன் ஓடிடுவான். நல்லா அடி அடின்னு அடிப்பேங்க. சைலன்சர் போட்டிருப்பானா அதனால் நல்லா அடி அடின்னு அடிப்பேன். படாது சரிண்ணா. மான்செட்டர் நல்லா தாங்கும் உங்களுக்கே தெரியும். அப்படியே வரும்போது எப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் தான் போய் அடிப்பேன். அதே 10 அலைவாயிருங்க. இங்கே சண்டை ஓட்டுருப்பானு பார்த்தா பெட்டி தான் கிடக்கு. சரி சரி அப்படியே போயிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும்போது இந்த நாள் ஊட்டு ஏங்க நிறைய இது பிடிச்சின்னு வைக்கிறேன். அதுதான் இவன்ட்டு MP40 இருந்துச்சு. எல்லாம் அதாவே இல்லைப்பா. ஏன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட தான் MP40 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுங்களா போகிறான். பார்த்தீங்களா லான்ச்சர் பிடிச்சி போகிறான். செம்ம மண்டை அதனால் போயிட்டான். அப்படிதான் போய் நம்மளுக்கு தான் விஷயங்க குழுவால் போட்டே கிடக்குறேன். நான் சுட்டுகிட்டே கிடக்குறேன். 10 அலைவாயிருச்சு பார்த்தீங்களா. போடுவேன் இந்த ஃப்ரெண்ட் ஆகுவேன். இவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா. சிவனி போட்டு தரலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டானா இதில் கொடுப்பேன். சரி அப்படியே வாங்குவோம் வச்சா அப்படியே சன்னத்தில் போட்டு தெரியிட்டாங்க. இடவா இருந்துச்சுன்னா மக்காம லைக் போடு. பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பின்னாடி அடிக்கிறது பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்படியே போட்டு தெரியாச்சு வந்துட்டு. ஆனால் லேண்ட் என்ன இருந்துச்சு அதெல்லாம் எடுக்க ஏன்னா ஜோன் வந்துடுச்சா. சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் போயிட்டுருப்பேன். இங்கே ஒரு ஆடம் கைஸ். இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ஆடம் மட்டும் 5 அலையாக வச்சா கைஸ். இந்த வீட்டுக்கு போவாங்க கைஸ். அதே பார்த்தா அங்கே ஒரு ஆடம் இருப்பான். அந்த ஆடம் தான் போட்டு தரேன். எனக்கு ஒழுங்காக தெரிய பற்றி எவ்வளோ ஸ்பீடாக போனோம் பார்த்தியா. டே போகும்போது நீங்கள் நான் பிள்ளைய போட்டு தூக்கிட்டான். எப்படா நானும் பார்த்துட்ருப்பேன். அதெல்லாம் இப்படி இவன்ட்டு டோக்கன்லாம் இருக்கும் எல்லாத்தையும் பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு A124 அந்த பவர்லாம் இருந்துச்சு. இங்கே அரசனடி எல்லாம் சின்ன பையன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படி அடிச்சு பிள்ளைச்சா அது ஆவியில் அப்படின்னு சொல்லிட்டு 2 அலைவு எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு பூயா நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது 2 சண்டை விட்டுருப்பாங்க. லாங்கில் வருவான் பாருங்க. நீங்கள் தேவையில்லாமல் பாம்பு இப்படி எடுப்பேன். ஏன்னா உள்ளே இருப்பான்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு எடுத்துனா சரி அவனுமே இல்லை அவன் சரி. ஏன்னா அங்கே இந்த உங்கள் லூவல் தெரியுது பார்த்தீங்களா. அங்கே ஒரு உட்காந்துருக்கான். இந்த ரெட்டு வீட்டு பக்கத்தில் அங்கே கோட்டிருக்கோம். அவங்க மறுநாள் தெழுத்திடுவான். நான் கூட போய் நம்மளுக்கு கிடைக்காதோன்னு நினச்சிட்டு எப்படியே போட்டுது பார்த்துக்கிங்களா. அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அழுத்த ஆரம்பிச்சிட்டான். போட்டு டம்னு போட்டு தெரியிட்டேன் மண்டையில். அதுக்கப்புறம் ரிப்பேர் கூட சுற்றிட்டு போகலாம். நான் குழுவாலே பாருங்கள் ஒன்று A124 தூக்கி வீசிடுவேன். இன்னும் 25 டேமேஜ் போச்சு. சரி போயா நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போட்டேன் 25 டேமேஜா குழுவால் உடஞ்சிரும். அப்படி இதெல்லாம் தூக்கி வச்சேன். சரி ரெண்டா இது குழுவால் எடுத்துகிட்டு பார்த்தா உழுகலை. அது இந்த குழுவால் உடஞ்சிரும். போட்டு தெளிகிறேன். பூயா நம்மளுக்கு தான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிடு. பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய். என் ஃப்ரெண்டு பாய் சொல்லிடுறோம். பாய் கைஸ். இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ஓகேங்களா. சரி பாய். போயிட்டு வரேன். அவங்களோட லூசிபர்.